செய்யலையண்டு உங்க மக்கள் செத்து போயினியா, அழிஞ்சு போயினியா, சுனாமி வர போதா, சாப்பாடு பஞ்சம் வர போதா? இல்ல கேக்குறேன், நீர் ஒட்டுமொத்தமா என்ன தெரியாமல் நான் செய்துட்டேன், தெரியாம செய்துட்டேன், மன்னிச்சு கொள்ளுங்க, என்ன விடுங்க, நான் உதிர இருந்து வெளியில போறேன்னு சொல்லணும். அதை விட்டுட்டு நான் செய்வேன்டா, நீ செய்யும், அது பிரச்சனை இல்லை, உங்களோட பணத்துல செய்யும். அதை விட்டுட்டு யாரோ ஒன்று புலவிட்டதுக்காண்டி நான் புலவிட மாட்டேன் உண்மை நம்ப சொல்றேன். எங்களை நாங்கள் என்ன உண்மை நம்புறது? நான் ஒரே ஒரு விஷயம் தான் சொல்றேன். இதான் கடைசி என்னோட கதைக்கிற கடைசி. இப்ப நான் கதைக்கிற குரலாவும் கடைசியா இருக்கலாம் இந்த லைவ்ல. இப்ப எப்படி சொல்றது, நான் வந்து வெளிநாட்டு உதவி வந்து இனி ஏற்றுக்கொள்ள போறது இல்லை. என்னால முடிஞ்ச அளவு நான் செய்வேன், அவ்வளவுதான். யாரும் அனுப்ப போறது கிடையாது. அப்ப நீ நான் என்ன அனுப்புவார் உண்மை நம்பி யாரும் அனுப்ப போறது கிடையாது. உமாக்கு உண்மை ஊடாக மற்ற நீர் வந்து அந்த அதை ப்ரமோட் பண்ணணும் உடனடியாக. அதே நேரத்தில் நீர் நாளைக்கு வடிவா பப்ளிக்கா நான் தெரியாமல் இந்த உறவுகளை நான் என்று சொல்லி படம் மன்னிச்சு கொடு. சின்ன கோட்டா ஒரு சின்ன வசனம் போட்டு நீர் பப்ளிக்கா விடணும். நீர் இதுல வந்துட்டு காய்ச்சிட்டு போற ஊர் மக்கள், நாங்கள் இல்ல மக்கள், புலம்பெயர் மக்கள் எல்லா நாட்டிலையும் இருக்கிறாங்க. எல்லாருக்கும் வேண்டியும் ஒரு தகவல் கொடுக்கணும். நான் தெரியாமல் நான் புலம்பெயர்ந்து சில ஒரு நாட்டிலே ஆக்கிரவுல கதைச்சு மன்னிப்பு கேட்டு மற்றது மனசார மன்னிப்பு கேளுமே. நீர் மனசார மன்னிப்பு கேட்கல, இல்ல நிக்கிற தளத்தில் நிக்கிற அத்தனை பேருக்கும் தெரியும் நீர் உங்களோட மனசார கேட்க இல்லையாண்டு. கொஞ்சம் இருங்க. நான் செய்த புலியண்டு தான் அந்த அண்ணாக்கு திரும்ப திரும்ப சொல்லி நான் இந்த லைஃப்ல வந்தேன். அப்படி எனக்கு மன்னிப்பு கேட்க தோணலையோ அப்படி என்றால் அந்த லைவுக்கே வந்திருக்க மாட்டேன். தேவைன்னா அந்த அண்ணையை கேட்டு பார்த்துட்டு நீங்க அதுக்கு பிறகு இன்னும் கதைங்க. இதுல நீ மன்னிப்பு கேட்க விரையிலையா இருந்தா நிம்மதியா இருந்திருக்க மாட்டேன் நெல்லியடியில. கொஞ்சம் ப்ளீஸ் கதைங்க. ஓகே புறப்போம். இப்ப என்னண்டா ராகுலண்ணா, இப்ப எல்லாருக்கும் இதுல நிக்கிற எல்லாரும் சொல்றேன், அவர் மனசார என்னட்ட வாட்ஸ்அப்ல மன்னிப்பு கேட்டவர். அப்ப நான் சொன்னேன், இது நீங்கள் மன்னிப்பு, நான் மன்னிப்பு தாரத்துக்கும் இதுக்கும் இல்லை, நீங்க காய்ச்சது போல இதை வந்து உங்களுக்கு விருப்பம் என்று சொன்னால் நீங்க இந்த தளத்துல பொதுவா இல்ல மக்கள்கிட்ட மன்னிப்பு கேளுங்கன்னு சொல்லி நான் சொன்னேன். நான் ஓமா இல்லையா நிரோ சொன்னீங்க. இப்ப நீங்க சொன்ன உடனே நான் என்ன சொன்ன உடனே நீங்க என்னோட கதைச்சதை இப்ப மத்த நான் உங்களுக்கு ஒரு தெளிவா சொன்னேன். நீங்கள் ஒரு புள்ள விட்டுட்டீங்க அப்பன், அதை மனசார மன்னிப்பா கேட்டுப்பன், இதை நீங்க இதுக்கு நியாயப்படுத்தவனா அப்ப நவையில அப்படி சேரணும். இல்ல நான் இப்ப அதான் சொன்னேன், திரும்பவும் சொல்றேன், நான் வந்து கதைச்ச தப்பு உங்களுக்கு இடம் தாரேன். இதுதான் சோட்டா முடியுங்க அப்பன் செய்தது ஓகே புள்ள உங்களுக்கு இல்ல. நான் என் மனசா இப்ப சொல்றேன், என் மனசால தான் சொல்றேன். நான் அந்த ஒரு வார்த்தை ஒன்று சொன்னது அது தப்பு மேல தப்பு, அதுதான் நான் சொல்றேன். அப்ப நீங்க ஒரு புளிய விட்டுட்டு அப்ப நீங்க மற்ற புளிய கொண்டு கூட கம்பேர் பண்ண காரணம் அங்க இங்க இப்ப நீங்க விட்ட பிள்ளைக்கு நில்லுங்க. மற்றதப்பன் இந்த இப்ப சோட்டாவில் கதை இவர் ஒரு கேள்வி அண்ணா வெயிட் பண்ணுங்க. மோனக டீ நெல்லியடி ப்ரோ டீ கதை சொல்லுங்க. நீங்கள் என்ன நாய வே என்று கதைக்கிறதுக்கு நீங்களே வெளிநாட்டுக்கு அனுப்பி விட்ட நீங்கள் எங்களை எல்லாரும் நாங்கள் சகோதரமா கூட இல்லை தானே? நாங்கள் வெளிநாட்டில் இருக்கிறோம் மக்களுக்கு உதவி செய்யறதுக்கு. நீங்கள் புலம்பெயர்ந்த மக்கள் நியாயண்டு கதைக்கிறது வந்து புல சரி, ஆனால் உங்களோட வீடியோ எல்லா இடம் போட்டிருக்காங்க. நீங்கள் உடனடியாக அந்த உங்களோட தளத்திலேயே சொல்லுங்க, நான் தெரியாமல் கதைச்சு போட்டேன் அண்ணன், என்னையே எல்லாரும் மன்னிச்சு கொள்ளுங்க. ஏன்னா நிறைய பேர் போட்டு கொண்டு இருக்காங்க. இப்போ இந்த உதாரணம் உங்களுக்கு தான் பிரச்சனை. இந்த எங்களை போல கதைக்கிறவங்க கதைக்க மாட்டாங்க, விளங்கு தானே? இல்ல இப்ப நான் என்னடா அடுத்த அந்த மோகனோட பேசி அடுத்த நாளே நான் கதைக்காடா நீ ராங்கி போய் முதல் வீடியோ எடுத்து போட்டுட்டு விஷயத்த முடியும். சரிதானே? மோகனியோட காய்ச்சது சுந்தரனியோட காய்ச்சல் கதையை விட்டுட்டு முதல் போய் அலுவலம் சரிதானே? நேற்று நீங்கள் எங்க டைம் பிடிக்க கதைக்கு காலையில கதை கேட்க உங்க டைம் மத்தியானம் நீங்க அந்த டைம்ல கதை கேட்க சாப்பாடு இல்ல நேற்று தான் எந்த இதான் நீங்க மன்னிப்பு கட்டுங்க இப்படி எடுத்துதான் நேற்று நீங்க கேட்க இல்ல அப்ப நேற்று வந்து அது உண்மைதானே. நீங்க சொல்லும் போது என்ன நேற்று நான் கூட நீங்க அந்த எனக்கு அதுல கோபம் வந்தா இந்த நாயோடைய நீங்க சும்மா இருந்தவங்க தீண்டி போட்டு உங்களுக்கு கோபம் வந்த என்ன உங்களை கோபம் படுறதுக்கு என்ன செய்தவங்க புலம்பெயராங்க, என்ன உங்களுக்கு கோபம் படுறது, என்னது கோபம் புலம்பெயர் மக்கள் மேல அடிச்சு போட்டு பாம்பு சீர தப்புன்றீங்க என்ன உங்களோட மீனிங் விளங்கல. கோபம் வந்தா நீங்கள் வந்து சும்மா இருந்தவங்களை தூண்டி போட்டு கோபம் வந்த கோபம் அப்ப நீர் வந்து ஒரு உருக்கமா வீடியோ விட்டு இருக்கலாம். ஐயோ இந்த அம்மாவுக்கு சாப்பிட வழி இல்லை, என்னாலே மேல நானும் பிச்சை எடுக்கிறேன், நானும் கையால இல்லாது வேலைக்கு போயிடாது, ஒரு 5 கிலோ அரிசி பண்ணி கொடுக்க எனக்கு என்னாலே வழி வாக்கு இல்லை, நீங்க அதை விட்டுருக்கலாம். உங்களை கழுவி ஊத்திருக்கலாம், எனக்கே வாக்கு இல்லை,
நானே ஒரு மாநகர தமிழா வாழ்றேன். ஒரு 5 அரசுக்கு நீங்க ஒட்டுமொத்த புலம்பெயர் மக்களை நாய் என்று போட்டு நீங்கள் கோவம் வந்தன்னு சொல்லி நிக்கிறீங்க. என்னது நீங்க என்ன கூட யூடியூப் கூட வீடியோக்களை ப்ரோமோட் பண்றதுக்காக இப்படி செய்றீங்களா? ஒரு புலம்பெயர் மக்களை கேளப்படும். நான் என்ன சொல்றேன், தம்பி நீங்க குற்றவாளியா இருக்கிறீங்க எங்கள கண்ணுக்கு சரியோ? நான் சொல்றது கேளுங்க. நாளைக்கு எப்படி ஒரு வீடியோ எடுத்து போடுறீங்க? இந்த தளம் வந்து சின்ன தளம். இதுல இருக்கிற இன்னும் நிறைய புலம்பெயர் மக்கள் இருக்கினோம். எல்லா இடத்துலையும் கொந்தளிச்சு போடுவினோம். உங்களோட நெல்லியடின்னு சொன்னா தேடி வீட்டையே வந்துடுங்கள். நீங்க ஒரு வீடியோ ஒன்று போடணும். காலில் விழுந்து மன்னிப்பு கேட்கிற புலம்பெயர் மக்களை நான் சொன்னது மன்னித்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லணும். நீங்க பிள்ளையான தவறு நீங்க கேட்டது ஒரு விதமான பிச்சை கேட்கிற இப்படி ராங்கித்தனமா பிச்சை கேட்க முடியாது ஒரு நாள். ஒன்று சொல்லட்டா, அப்ப நான் சொந்த சௌரமா இருந்தா கூட இப்படி கேட்டா காசு கொடுக்க மாட்டேன். நான் கட்டசி வந்தாலும் இல்லையா அண்ணன் போடுவோம். இதுல போடுங்க எனக்கு போட்டு எனக்கு மாத்தி போட, பெருசில மாத்தி போட ஐயா, பெருசில மாத்தி போடு. எல்லாருக்கும் நான் ஒரு பதிலடி கொடுக்குறேன். சரியா? என்னடா தொடங்குற காரணமே நம்ம ஏழையில வந்து ஏமாத்திட்டு போறாங்களே, அதுக்காண்டிதான் நான் உதவி நான் தொடங்கினேன். நான் ஒரு வீடியோ முதல் வீடியோ போட்டேன். அந்த ஏழை கஷ்டத்துடைய கவலை கண்ணீர் எல்லாத்தையும் சேர்த்து ஒரு வீடியோ போட்டேன். இந்த நாயம் வெளிநாட்டில் இருக்கிற நாயம் அவங்கள வந்து எப்படி சொல்றது, அவங்களுக்கு உதவி செய்யல. கடைசியில நான் அது சாப்பாட்டுக்கு அவங்க சொன்னாங்க அந்த வீடியோல ஒவ்வொருத்தரும் வந்து தேவையான அந்த வீடியோல போய் மறுபடியும் பாருங்க, சாப்பாட்டுக்காவது உதவி செய்யுங்கன்னு அந்த அம்மா சொன்னாங்க. எந்த நாய் எப்படி சொல்றது, நீங்களாம் தமிழர் என்று சொல்லவே எப்படி சொல்றது, நீங்க வெளிநாடுகள்ல இருக்கலாம், நீங்களாம் எப்படி சொல்றது தமிழர் சொல்ல வெக்கமா இருக்கு. நீங்க எந்த புலம் பேர் தேசத்துல இருந்தாலும் நீங்க இந்த வீடியோ பாக்குற ஒவ்வொருத்தருக்கும் நான் சொல்றேன், அந்த அம்மா சாப்பிட கஷ்டமா உதவி செய்யுங்க. போட்டு உங்களை ஒண்ணு மாளிகை கட்டித்தா, ஒரு பெரிய ஒரு ஜமீன்தார் வீடு கட்டித்தாண்டு அந்த அம்மா கேட்கல. ஆனா இந்த நாயம் வந்து முன்வரையில் எனக்கு அதுதான் கோவம் உங்க மேல எல்லாரோட. இப்பவும் சொல்றேன், புலம் தேசத்துல இருக்கிற எல்லா உருவாளுக்கும் சொல்றேன், உங்க மேல எல்லாரும் நான் கோவத்துல இருக்கிறேன். ஏனென்றா நான் இந்த தேசத்தை ஆரம்பிச்சதுக்கு ஒரே ஒரு காரணம் நான் இப்பவும் சொல்லுவேன், இந்த ஏழையருடைய வயிற்றுல காசு அடிச்சு கொள்ளடிச்சுட்டு போறவங்களுக்காண்டிதான் நான் ஆரம்பிச்சேன். ஆனா நான் முதல் பதிவு போட்டேன்னா அந்த உதவி வந்து அவங்களுக்கு சேரும்படி ஒருவரும் வந்து உதவி என்ன அவங்களுக்கு எப்படி சொல்றது செய்யணும்னு மனசே இல்லாம ஒரு எப்படி சொல்றது, ஒரு அம்மா வயசு போன அம்மா 75 வயசுல எப்படி உழைக்க முடியும்? அம்மாவை கல்யாணம் செய்த ஐயா கூட உயிரோட இல்லை, அவங்க புள்ள வந்து ஊனமிட்டோம். அவங்களுக்காண்டி எந்த நாய் வந்து உதவி செய்வாருன்னு முன்னுக்கு வாரீங்களா? இந்த வீடியோ பாக்குறீங்க தானே? கேட்டனா உடனே கங்க்ராலேஷன் வாழ்த்துக்கள். உங்களோட வாழ்த்துக்களை வந்து குப்பையில அள்ளி கொட்டுங்க. இந்த வீடியோ பாக்குற ஒவ்வொருவருக்கும் நான் சொல்றேன், சரி? உங்களோட வாழ்த்துக்கள் கங்க்ராலேஷன் குப்பையில கொண்டு அள்ளி வீசுங்க. சரி, அது தேவையில்லை. இதுக்கு நான் பதிவு முக்கியமா போடுறேன்டா, அது ஒரு முக்கியமான ஒரு காரணமா தான் இருக்கு. அவங்களுக்கு உதவி செய்யறதுக்கு தான் நான் கேட்கிறேன். அவ்வளவுதான் சொல்லுவேன். வெளிநாட்டில் இருக்கிற எவ்வளவு புலம் தேசத்துல இருந்தாலும் நான் ஒண்ணு சொல்றேன், ஏழையுடைய வயிற்றுல வந்து அவங்க கஷ்டத்துல வந்து வீடியோ பார்த்துட்டு சும்மா லைக் பண்ணிட்டு கமெண்ட்ஸ பண்ணிட்டு சும்மா போகாதீங்க. ஒவ்வொருத்தரும் வந்து ஏழையருடைய கண்ணீர்ல வந்து அவங்க கஷ்டத்துல வந்து பங்கு கொள்ளுங்க. அதுதான் உண்மையான ஒரு தமிழன். அதை விட்டுட்டு வீடியோ பாக்குற கங்க்ராலேஷன் வாழ்த்துக்கள். நான் இத்தனை பேரை கேட்டுக்கிறேன், கெஞ்சி இத்தனை பேரை கேட்டுக்கிறேன். எல்லாரும் உதவி செய்ய சொல்லி கேட்டா கிருஷ்ணா தான் சாப்பிட்டீங்க. கிருஷ்ணா களை கொடுத்ததுக்கு அவன் எனக்கும் என்ன சம்பந்தம்? சொல்லுங்க. அவன் களை கொடுத்தா அவன் ஜெயிலுக்கு போனான். எல்லாரும் வந்து ஒரே மாதிரி நினைக்காதீங்க. அது மட்டும்தான் சொல்றேன். இந்த வீடியோ பாக்குற ஒவ்வொருவருக்கும் வெளிநாட்டில் இருக்கிறாங்க எல்லாருக்கும் சொல்றேன், அந்த கிருஷ்ணா மாதிரி என்ன நினைக்க வேணாம். சரியா? அந்த ஒருதனுக்காண்டி நீங்க எல்லாரும் வந்து தப்பா நினைச்சா எனக்கு அது கோபம் தான் பெரும். என்னோடது எனக்கு தான் தெரியும். நான் ஆரம்பிச்சுக்கு ஒரே ஒரு காரணம் தான், உதவி செய்யறோம் ஏமாத்திட்டு திரியிறாங்களே அவங்களுக்கு தான் நான் ஆரம்பிச்சு வச்சேன் உதவி திட்டம். ஆனா என்னோட உதவியில எல்லாருக்கும் உதவி போய் சேரணும். அது ஒரு நாள் கண்டிப்பா நடக்கும். நீங்க எப்படி சொல்றது, என்ன மட்டும் சொல்றேன், இந்த வடமராட்சியில எங்க இருந்தாலும் நான் உதவி செய்யணும்னு ஆசைப்படுறேன். இந்த வீடியோ பார்க்குற வடமராட்சியில இருக்கிற எங்க இருந்தாலும் உங்களோட கஷ்டங்களை, உங்களோட துயரங்களை
என்னுடைய இன்பாக்ஸ்ல வந்து சொல்லுங்க, நான் உங்களோட பதிவுகளை வந்து எடுத்து வெளிக்காட்டுவேன். அது உண்மையான ஒரு தமிழனா, உண்மையா ஒரு தமிழ் தேசத்துல பிறந்தவனா இருந்தா வெளிநாட்டுல இருந்து உதவி செய்வாங்க. அது மட்டும்தான் நான் ஏழைகள்ல சார்பில் நான் சொல்றேன். அவ்வளவுதான் என்னால சொல்ல முடியும். ஒரு தமிழனா இருந்தா நான் போற ஒவ்வொரு குறி குறி காணுடா நிப்பாடு. ஐயோ குறி குறி காணுடா. ஐயோ தலைவடிக்கிறாப்பா. தம்பி நாங்க எல்லாம் நான் கேட்கிற தம்பி தம்பி நீ வந்து தமிழ்நாடாமல்ல தம்பி? நீ தமிழ்நாடா தம்பி? மேல ஒரு சாப்பாட்டுக்கு வழி வேண்டவாக்கு ஒரு சாப்பாடு பண்ணி கொடுக்க வழி இல்லாம தான் நீங்கடாப்பா தம்பி. நாங்களெல்லாம் ஒரு ஆடு மாடு கொஞ்சம் காணும் அண்ணா போயிட்டு வாங்கண்ணா. நெல்லியாடி அண்ணா தவறா காட்சியா மன்னிச்சு கொடுக்க போயிட்டு வாங்கண்ணா. நீங்க எப்படி போயிட்டீங்க? போயிட்டு விடுங்க போட்டு அண்ணா போயிட்டு வாங்க. இல்ல மதி எப்படி கதை எனக்கு இல்ல என்ன சொல்லுங்க. என்ன ஒரு வீரம் பிறந்த மன்னன் ஒரு நிமிஷம் டைம் தாங்க. நாங்கள் என்ன ஒவ்வொருத்தரும் வெளிநாட்டுக்கு வந்தோம்னா இன்றைக்கும் இவங்களுக்கு தெரியாது வந்து நாங்கள் என்ன செய்யறோம் எது செய்யறோம்னு சொல்லி எங்களோட பொக்கெட்டு இல்லைன்னா கதைக்க விடுங்க. நான் 3 மணிக்கு விட்டு போனேன். ஒரு வீட்டு 8 மணி வீட்டை இன்னும் போகல. நானும் 7 மணிக்கு இறங்கினா வீட்டை வச்சுறது 2 மணி 1 மணி இரவு. சரியோ? சாப்பாடும் இல்ல. இந்த கதையை கேட்ட வேட்டு என்ன இவர் வந்து இப்படி கதை கேட்கல. இவர் என்ன சின்னப்படி நீங்க என்னன்னு சொல்லுவீங்க? இவருக்கு 30 வயசுன்னு சொல்லி சொன்னா 1/4 நூற்றாண்ட கடந்துட்டாரு இவர். இவருக்கு வந்து சொந்த புத்தி இல்லையோ? 30 வயசு என்ன இருக்கிறீங்களாப்பா? இவருக்கு 30 வயசு இல்ல. குழந்தை பிள்ளையோ 300 தடவை நாயல் சொறி நாயல் சொல்றப்பன் கோயிச்சாங்கப்ப உங்களுக்கு மனசுல உள்ள எல்லாத்தையும் நீங்க சொல்லலாப்பன். உங்களுக்கு மனசுல வர முழுக்க சொல்ல மீடியால வந்து இந்த மீடியால உங்களுக்கு நீங்கள் கதைக்கிற எல்லாம் நீங்க கதைப்பீங்கன்னா என்ன உங்களுக்கு நாட்டு மேல பற்றிருக்கு தானே. அந்த அரசாங்கத்து மேல கேள்வி உங்களுக்கு அந்த 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 நோக்கம் உங்களுக்கு என்னங்கிற மக்கள் கஷ்டப்படினும் இந்த அரசாங்கமே உதவி அவைய கேட்கலாம் தான். நீங்கள் உங்களுக்கு உடனே புலம்பெயர் மக்கள் எல்லாம் காண் வந்தது அண்ணா. இப்ப கஷ்டப்படுற மெயின் காரணமே நம்ம இலங்கையில இருக்கிற தமிழ் தான். ஒருத்தன் வந்து ஒழுங்கா உண்மையா சொல்லி நேர்மையா இருந்து அவனும் இங்க கஷ்டப்பட போறது இல்ல, வெளியிடத்துல இருந்து உதவி எவனும் நாட போறது இல்ல. ஆனா இங்க இருக்கிறவன் தான் பிரச்சனை. அதான் சொல்றேனே, தமிழனுக்கு தமிழன் தான் அழிவுன்ற மாதிரி இங்க இருக்கிறவங்க சும்மா வந்து அப்படி எல்லாம் கதைய கூட சும்மா வந்து நீங்க தமிழனுக்கு தமிழ் அழிவன பெரிய அழிவர்னு சொல்றீங்க. என்னத்தை வச்சு சொல்றீங்க? உண்மை போல ஆட்கள் இருந்தால் நீர் வந்து சும்மா கலவரத்தை உருவாக்குது. தமிழன் எல்லாம் நியாயம் சொன்னால் புலம்பெயர் நாளுக்கு எல்லாம் நியாயம் ஒரு கலவரத்தை உருவாக்குறீங்க. ஒரு தமிழ் உருவாக்குறேன். நீர் ஒரு தனி மனுஷன் தமிழர் பெரும்பான்மையான இவ்வளவு தமிழரையும் நீர் வெளிநாட்டில இருக்கிற மக்களாலதான் ஊர்ல இருக்கிற மக்கள் நிம்மதியா இருக்கீங்க. நீர் உம்மாலே ஏலாட்டால் உம்மோட உழைப்பில நீர் விடணும். கொஞ்சத்தை செய்து கிட்டத்தட்ட ஒரு 10 வீடியோ விட்டா பிறகு மக்கள் பார்க்கணும். ஆனா இந்த பொடியனூர் தான் தந்த காஜில செய்கிறானே, இவன் கூட நாங்க செய்யலாம் போறடா கண்டு அதை செய்யலாம். ஆனால் இப்ப கிறிஸ்டான பிரச்சனையோட தெரியுமே, எல்லாரும் சட்ட ரீதியா முடிச்சு கொண்டுட்டீங்க. ஆனால் நீர் தோன்றுகிறீர்கள் சொல்றேன். சொல்லுங்க. இப்ப என்னண்டா வந்து 1-2 வயசு இப்ப நாம வந்து யாரையும் சொல்ல போறது இல்லை, பேரை சொல்ல போறதும் இல்லை. இது வந்து பொதுவா சொல்றேன்.
சரியா? பொதுவா சொல்றேன், இதுக்கு நீங்க நேர்மையா இருக்க. இப்ப ஒவ்வொருத்தரும் வந்து பதில் சொல்லுங்க. இப்ப ஒரு ரெண்டு பேர் செய்யற தப்பால எல்லாரும் வந்து அப்படி நினைக்கிறது அது தப்பு. என்ன பொறுத்தவரை வந்து எது புலையோ அங்க நான் புலியா இருந்தா மன்னிப்பு கேட்பேன். ஆனா நான் இந்த கேள்வி கேட்கிறேன் தான். இப்ப என்ன ஒரு ரெண்டு பேர் செய்யற தப்பால இளங்கலையில் இருக்கிற ஒவ்வொரு பேரையும் வந்து அப்படி நினைக்காதுங்க. அதே மாதிரி நான் ஒன்று சொல்ல போனா, இப்ப எப்படி சொல்றது, இந்த தமிழர் வந்து உண்மையா அழிஞ்ச காரணம் வந்து காரணம் ஒருதன் தான். நான் இந்த வீடியோ நீங்க செய்ய தப்பு இல்ல. இல்ல நான் ஒண்ணு சொல்ல, நான் நோமலா சொல்றேன். இப்ப அதுக்காண்டி மட்டக்களப்பு எல்லாம் துரோகிகள் ஆக முடியுமா? சொல்ல முடியுமா? அவனாச்சும் ஒருதன் சொல்ல முடியுமா? நீங்க தான் சொல்றீங்க. இப்ப நீங்க தான் சொல்றீங்க. கொஞ்சம் இல்ல, இல்ல.